ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தோட்டத்தில் என்ன வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் தான் தோண்ட போகிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இல்லாட்டி வீடியோ எடுக்கும்போது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம வேச வெங்காயம் 3 ஏக்கர் அதே அறுவடை பண்ண போகிறோம். வாங்க காட்டுறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி விவசாயம் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். வாங்க பார்க்கலாம். நாமளும் பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டே போயிட்டோம். ஏன்னா அவங்க தண்ணி கொண்டு வருவாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் தண்ணியும் தோண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டேன். நாங்கள் போனதையும் பார்த்திங்கன்னா அவிலும் எங்களுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அவிலும் பின்னாடியே வந்துட்டாங்க. வர்க்கியில் இறங்கிட்டாங்க அவிலுமே. ஆளுகெல்லாம் வந்துட்டாங்க. அம்மா அவங்க தோன்றதுக்கு முன்னாடி நீ போய் தோண்டிடு சாமி அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் நானும் முன்னத்து நாளே ஃபஸ்ட்டு நாங்கள் தோண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீ காலையில் போய் நான் ஃபஸ்ட்டு தோண்டி விட்டேன். தோண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் சின்னதாக இருந்துச்சு. வெங்காயம் ஊறாமல் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஈல்டாக கிடச்சிருந்துச்சி. இந்த வருஷம் நல்ல விலையும் கிடச்சிருந்துச்சி. ஆனால் இந்த சீசனில் வர்றது கஷ்டம். இன்னொரு சீசனுக்கு நம்ம போட்டோம்னா, அதாவது இப்போ இருக்கிற வைகாசியில் போட்டோம்னா நல்லாவே நல்லா நம்மளுக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும். ஆனால் இப்போ விலை கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த சீசன் நம்ம இது போட்டது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ, எடுத்த வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சி. இப்போ பார்த்தீங்க நாங்கள் விற்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஓரளவுக்கு நல்லாவே விலை இருந்துச்சு. இப்போ இனி ஃப்யூச்சரில் எப்படி விற்க போகுதுன்னு தெரியல. இல்லை, அது இன்னொரு பட்டம். அவங்களும் பார்த்திங்கன்னா வந்ததையுமே தோன்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்த்திங்கன்னா கூலியெல்லாம் கொடுக்கல. அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த மாதிரி பேசி விட்டு ஒரு இவங்க ஒரு 5-6-7 பேர் வந்திருந்தாங்க. அவங்க 15 ஆளுக்கு கேட்டாங்க. எங்கள் அம்மா இல்லை அத்தனையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வாக்குவாதம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு பிடிச்சி பிடுங்கிட்டு இருந்துச்சு. எத்தனை நாளுக்கு வேணும்னு சொல்லி கேட்டங்காட்டிக்கு அவ இப்படின்னு சொல்லங்காட்டிக்கு இல்லை கம்மியாக தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 நாள்லேயே 13 நாள்லேயே முடிச்சாங்க எங்கள் அம்மா. இத்தனதே தருவேன்னு சொல்லிட்டு. கூலி பார்த்திங்கன்னா வெங்காயம் தோன்றதுக்கு 450 ரூபாய். இந்த வைகாசி சீசன் வந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா 500 600 கூட போகிறக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு டீ வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வெங்காயத்தாள் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வெங்காயம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. நானும் பார்த்திங்கன்னா பிடுங்கி பார்த்தேன். கையிலே நல்லா வருது. கொத்தலியெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் அந்த தாள் முறிஞ்சு பிஞ்சு அது மண்ணில் சிக்கிட்டு இருந்தால் மட்டும் கொத்து போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. கையில் தோணுனா நம்ம கைதே பிஞ்சு போகிற எல்லா காயும் மேலாலே இருந்தங்காட்டிக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதிகமாக பில்லு பூடும் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல கோரையாறுகளில் நிறைய இருந்துச்சு. அந்த இடத்துல மட்டும்தான் தோன்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய வெங்காயம் நின்று போயிடும். நான் எடுத்தேன், ஆனால் நல்ல வெங்காயம் எடுக்கல. எடுத்து அனுப்புங்கக்கா அப்படின்னா. கத்திரிக்காய் இங்கே வேறு கத்திரிக்காய் பிடிச்சிருக்கு. கடுகு செடி, கடுகு செடி, இங்கே ஒரு கடுகு செடி. அது பச்சை பைத்தான் செடி இல்லை, உளுந்து செடி. உளுந்து பச்சை பயிறு, பச்சை பைத்தான் செடி இது. தெரியல. லீவ் எனக்கு இன்னைக்கு. ஐயோ சத்தியமா எனக்கு லீவு. நம்பவே மாட்டேங்கிறேன். லீவ் எடுத்து சனி ஞாயிறு லீவு. திங்கள் செவ்வாய் நான் போயிட்டேன். நான் 3 மாதம். எத்தனை உனக்கு கட்டினேன்?
இத்தனை மணி அப்புறம் எல்லாம் கட்டுந்தாரு. ஆமாம் சரி நீதான். நான் அப்ச்சி கூட போய் கொஞ்ச நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்ச்சி பார்த்தீங்கன்னா காலேஜ் போகலையா அண்ணாடு போய் சொல்லி சுற்றிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லை அப்ச்சி எனக்கு லீவுன்னு சொன்னாலும் அவர் நம்ப மாட்டேங்கிற, எனக்கு என்னமோ ஒன்றும் தெரியாதுன்னாட்ட என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்ச்சி கேட்டார். இல்லை அப்ச்சி அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு அப்புறம் நீ எத்தனை பணம் கட்டினேன், நான் தான் நல்லா கட்டினேன், நான் 100 ரூபாய்க்கு வச்சுக்கிறங்காட்டி நீங்களே கட்ட முடியுது அப்படின்னு சொல்லி அப்ச்சி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு டீ போண்டா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போனேன். இந்த டேக்கட்ரி வந்துக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு பெட்டே வந்து அப்படியே நசுங்கி போச்சு. அந்த அவர் செடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரி செடி இதெல்லாமே வந்து ஒரு 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 பெட்டு வந்து நல்லாவே போயிடுச்சு. சரி அது போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயத்தை வந்து பிச்சு அப்படியே குட்டா கொட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து அப்போ வந்து டேக்கட்ரி வரல, வரும்போது வந்து பார்த்துட்டு மட்டும் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து டேக்கட்ரி வந்து வரலன்னு சொல்லிட்டு வந்தால் அப்படியே வந்து குட்டா கொட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் பிடுங்கியும் வச்சுக்கிறாங்க நிறையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நான் வந்து 11 மணிக்கு மேலே பேங்க்குக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து மத்தியான சாப்பாடே சாப்பிட்டேன். அம்மாவுக்கு கொண்டு போனதுக்காக மிச்சத்தை அம்மா கொஞ்சம் எடுத்துகிட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. அப்புறம் நானும் அமிச்சி எல்லோரும் வந்து சாப்பிட்டு இருந்தேன். அப்போ நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வந்து மணி 3 சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தண்ணி எடுத்து விட்ற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஃபில்டரெல்லாம் வந்து கழுவி போட்டு நம்ம வந்து எடுத்து விட்டோம். தண்ணி எடுத்துட்டதும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக போச்சு. நம்ம வந்து ஃபில்ட்ரு கழுவி போடாமல் இருந்தங்காட்டிக்கு வந்து நிறைய வந்து அடைச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தட்டைக்காய், இது வந்து நம்ம வந்து கடையிற தட்டைக்காய், சின்ன தட்டைக்காய். இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்குது. பொரியல் தட்டைக்காய், அதுக்கப்புறம் அதுலேயே வந்து சிகப்பு கலர் தட்டைக்காய் எல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம நாட்டு தட்டைக்காய். இதே வந்து நம்ம கடையிறக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் வந்து சுட்டு தின்னுக்கிறோம். அது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா மரத்தில் வந்து நொறுங்க கொய்யாக்காய் பிடிச்சிக்குது. இது வந்து ஒட்டு மரம் மாட்டாக்குது. அத்தனை கொய்யாக்காய் ஒரு 50 60 கொய்யாக்காய்க்கு மேலே இருக்குது இந்த கொய்யாக்காய். ஆனால் நான் 1 2 அதில் ஒரு தின்னுப்போ மிச்ச கொய்யாக்காயில் எங்கே போயிருக்குன்னு எனக்கு தெரியல. அது மேலே பார்த்தீங்கன்னா கோவக்கொடியும் நிறைய படர்ந்து கிடந்துச்சு. நாட்டு கோவக்கொடி இப்போல்லாம் வந்து பார்க்குறதே நிறைய காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அமுச்சு பார்த்தீங்கன்னா பிரண்டையெல்லாம் போட்டுட்டு இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குதான்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பிரண்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இத்தினூட்டு ஸ்டெம் வச்சது நல்லா வந்து பெருசாகி போச்சு. காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகணியே அம்மாளுக்கு வேண்டாம். ஒரு புள்ள கட்டு கண்டதுமே துள்ளிக்கு ₹10 ₹5 நம்ம கொடுத்துட்டு வந்ததாச்சு. பெரியம்மா பார்த்தீங்கன்னா வந்து அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் வந்து எடுத்து வாங்கி கொட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் உட்காந்து பிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பேங்க்குக்கு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பெரியம்மா பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து கொட்டிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து என்னை டீ வச்சுட்டு வர சொன்னாங்க. இல்லை எனக்கு பேங்க்குக்கு டைம் ஆச்சு போயிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னாங்காட்டிக்கு இல்லை நானே வந்து வச்சுட்டு வந்துக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ற கூட வந்து நாங்கள் வந்து போய் அம்மா வந்து காட்டில் விட்டு போட்டு அம்மா வந்து டீ வச்சுட்டு இங்கே வந்துடுவாங்க. நான் வந்து பேங்க்குக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை காட்டிலலாம் விட்டு போட்டு நானும் பேங்க்குக்கு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன் லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இந்த சிம் தான் கடைசி சிம்முங்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் எப்பவும் வேலை செய்கிறவர் வந்து வந்திருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயத்தையெல்லாம் வந்து வலிச்சு எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அவரும் வந்து தூக்கிட்டு போய் கொட்டிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாக்கிட்ட எத்தனை ஆச்சு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டுருந்துச்சு. நான் வந்து இத்தனை ஆச்சு, அதாவது இவ்வளோ காசு கொடுத்தாங்க இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வண்டி தள்ளி நிறுத்திட்டால் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. பக்கத்தால் எடுத்து கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பக்கத்தால் வண்டி தள்ளி நிறுத்த சொல்லிட்டோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேக்கட்ரி தள்ளி நிறுத்திட்டாங்க. நான் வந்து டேக்கட்ரிக்குள்ளே ஏறி உட்காந்துட்டேன். அதனால் வந்து தொடச்சிட்டே இருந்துச்சு. என்னத்தை சும்மா தொடச்சிட்டே இருக்கிறியோ அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டிருந்தேன். அவங்க வந்து நான் வந்து ஏறினுன்ட்டு வாங்கி கொட்டுறக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மேலே ஏறி உட்காந்துட்டேன். வெங்காயத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சவங்க வந்து வெங்காயம் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தனுப்புனா அவங்களே வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துல அனுப்புனா ஆனால் அவங்க வந்து கடைசியில் வந்து எடுக்கவே இல்லை. நாங்களும் அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கே வந்து விட்டுட்டோம். அந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் வந்து சூப்பராக இறங்கிருந்துச்சு. பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி இறங்கிக்குன்னு பாருங்க. நல்லா ஆரஞ்சு கலர் இன்றைக்கி வானமெல்லாம் இருந்துச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதை பார்க்கும்போதே வந்து நல்லா இருந்துச்சு. எடு எடு போல போல போல. போதுமா? அனுப்பிடுவாமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி தள்ளி நிறுத்திட்டாங்க. நான் வந்து டேக்கட்ரிக்குள்ளே ஏறி உட்காந்து ஒரு ரைடு போயிட்டு இருந்தேன். எனக்கு டேக்கட்ரியிலேருந்து போகிறதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. இந்த உழவு ஓட்டும்போது கொத்தில் உட்கார்றது, அதுக்கப்புறம் இந்த ஏதாவது மண்ணெல்லாம் கொண்டு போனாங்கன்னா அது மேலே ஏறி உட்காந்து போகிறது, இந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் வந்து ஏறி உட்காந்துட்டேன். பெரியம்மா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்த எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவங்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து வலிச்சு வலிச்சு கொட்டிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதை வந்து நேரம் மட்டமாக பண்ணி விட்டா வந்து ஈஸியாக இருக்குது, சிந்தாமல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து மட்டம் பண்ணி விட்டேன். நித்யான்னு பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் போயிட்டு வந்துட்டா. அவளும் வந்ததையும் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வந்துட்டா. நேற்று கேட்டேன். பேசிட்டு இருந்தா தண்ணி எங்கே பிடிச்சிட்டு வர்றது? ஓட தண்ணி தானே குடிச்சு இன்னைக்கு என்ன தண்ணி குடிச்சு அனுப்பிக்கிட்டு நாளைக்கு குடிச்சு வச்சுடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பெட்டு கடைசியில் இருந்தங்காட்டிக்கு நானே எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து பிடுங்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து தண்ணி வந்து எங்களுக்கு என்ன தண்ணி கொடுத்துருந்து, போர் தண்ணி தானே கொடுத்துருந்து அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு நல்ல போர் தண்ணியெல்லாம் கொடுக்கல, நல்ல தண்ணி ஒரு தோண்டி காட்டிலேருந்து கொண்டு வந்ததில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தோண்டினவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து காய் தருவோம் கையில். அதாவது வந்து தோண்டினவங்களுக்கு வந்து நம்ம வந்து கைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருந்தோம். ஆளுக்கு வந்து அரை கூட அந்த மாதிரிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பெரியம்மா பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு கிண்ண கிளாஸ் எல்லாம் எடுத்தையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஐயோ எடுத்துட்டுனாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் பெரியம்மா கிட்ட. அப்புறம் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க பெரியம்மா அம்மாலாம். அதுக்கப்புறம் வேலை செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோன்னு சொல்லி அளந்து போட்டு இருந்தோம். எப்போவுமே வந்து நாங்கள் எது செஞ்சாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைகளுக்கு தான் எது, அதாவது ஒரு காய் அறுவடை பண்ணாலும் அது வந்து புள்ளதான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எது எடுத்து வச்சாலும் இப்போ வந்து சஷ்டி வந்து சின்ன பிள்ளைங்கிறங்காட்டிக்கு வந்து சஷ்டிக்கு தான் ஃபஸ்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரியம்மா வந்து சஷ்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டான். சஷ்டிக்கு இல்லை நித்யாவுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு தருவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்க 2 பேர்த்துக்கிட்டே எது இருந்தாலும் தருவாங்க. சஷ்டிக்கு வந்து இல்லாட்டியும் அவளுக்கு ஒரு பங்கு வந்து எங்கே இருந்தாலும் அவளோட பங்கு வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அது மாப்பிள்ள புள்ளிலேயே போனேன். ஐயோ ரவரக்காய் செடியெல்லாம் போகுதே.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டிலேருந்து வந்து கிளம்பிட்டோம். அந்த கூடை மக்கரி எல்லாத்தையும் வந்து டிப்பர் அதையெல்லாம் எடுத்து வண்டியிலேயே ஓட்டு வந்து கிளம்பிட்டேன். நான் வந்து போகும்போது ஐயோ என்ற கத்திரிக்காய் செடி அவரைக்காய் செடியெல்லாம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து அவங்களுக்கு முன்னாடி வண்டி எடுத்துகிட்டு வந்தங்காட்டிக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கொட்டோன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ச்சி மம்ச்சி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொட்டு அங்கே கொட்டுன்னு மாற்றி சொல்லிட்டு இருந்தங்காட்டிக்கு எங்கே தான் கொட்டணும் அப்படின்னு சொல்லி அம்ச்சி கிட்ட மிரட்டி கேட்டுருந்தேன். அம்ச்சி பார்த்திங்கன்னா அங்கேருந்து விறகையெல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரில் இருந்தது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அரை ஏக்கராக்கும் வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாகத்தே போட்டுக்கிறோம். எத்தனை வந்துக்குது எத்தனை டன் வந்துக்குதுனால கேட்டுனா நம்மளுக்கு வந்து இத்தனை வந்துக்கிறதே வந்து ரொம்ப பெருசுது. ஒரு 3/4 லோட்டுக்கு வந்து வந்துக்குது. நம்மளுக்கு வந்து அரை ஏக்கராக்கு இவ்வளோ அரை ஏக்கராக்கு வந்து 1.5 லோடெல்லாம் வந்து வரும். இது வந்து நம்மளுக்கு வந்து அதிகம் தான். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இதையெல்லாம் எப்படி அறிஞ்சு எப்படி மார்க்கெட் கூட்டுங்கிற வீடியோலாம் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.